கர்த்தர் நமக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தருகிறார். ஆனால் கர்த்தருக்கு என்று கொடுப்பதற்கு நம்மிடத்துல நேரமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை பிஸியாக்கி கொள்கிறோம். இன்னைக்கு உலகத்துல சத்துரு எடுக்கிற பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? நம்மை பிஸியாக்கி விடுவது. நம்ம பிஸியாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கர்த்தரை ஆராதிக்க மாட்டோம், கர்த்தருக்கு நம்ம நேரத்தை ஒதுக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், வேத வாசிக்க மாட்டோம். இப்படியாக சத்துருவின் பிடியில நம்ம சிக்கிக் கொள்கிறோம். இதன் நிமித்தமாக நம்ம கையிட்டு செய்கிற காரியத்துல வருத்தமும் வேதனையும் தான் நமக்கு கிடைக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து ராஜா கிட்ட போய் சொல்றாங்க, எங்க கர்த்தரை நாங்க ஆராதிக்கணும், எங்களை போகவிடு என்று சொல்லும் பொழுது எகிப்து ராஜா என்ன சொல்லுகிறான்? இவர்களை பிஸியாக்கிரு, இவர்களுக்கு வேலை அதிகமாக கொடு, சிந்திக்க விட முடியாதபடி அவர்களை பிஸியாக்கி விடுகிறான். இதன் நிமித்தமாக அவர்களுக்கு வருத்தமும் வேதனையும் தான் கிடைக்கிறது. இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கென்று நேரம் ஒதுக்காம உலகத்தின் பின்னால் நம்ம ஓடுவோமானால் நம்ம கையிட்டு செய்கிற காரியத்துல வருத்தமும் வேதனையும் தான் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே உமக்கென்று நேரத்தை கொடுக்கிறேன், உமக்காக வாழ்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொடங்குவோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கையிட்டு செய்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக சமாதானமாக மாற்றி தருவார். காட் பிளஸ்.